ஹலோ அண்ட் வெல்கம் டு சுபாtheepcreations. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தி கிரேவி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இது ராஜ்மா, ரெட் ராஜ்மா. இதை ஒரு 6 hours கிட்ட தண்ணியில் ஊற வச்சுருங்க. இது ஊற வைக்கலைன்னா உங்களுக்கு வேகாது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து நல்லா குக்கரில் ஒரு 4-5 விசில் போல் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா இந்த ராஜ்மா வெந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த ராஜ்மா நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நல்லா அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. தண்ணியெல்லாம் வச்சுக்கோங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே சீரகம் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக பட்டை, ஜாதிபத்திரி, கல்பாசி, அன்னாசிப்பூ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், அதை நல்லா மிக்சியில் மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரோஸ் கலராக மாறணும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அது வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரே ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அவ்வளோதான். இதையும் நல்லா அரைச்சி வச்சு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ராஜ்மா அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. இதை டெய்லிக்கும் சேர்த்துக்கலனா கூட மாதத்தில் ஒரு 2 வாட்டியாவது சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 2 ஸ்பூன் அளவு காரப்பொடி, அதாவது தனி மிளகாத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாமே டேபிள் ஸ்பூன் கணக்கு. ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சோண்டு டொமேட்டோ கெச்சப்பு இல்லைனா டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஸோ இப்போ நல்லா தண்ணி பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ இந்த தண்ணியோட அந்த ராஜ்மாவை சேர்த்துக்கோங்க. இந்த ராஜ்மாவோட ஹெல்த்தி எல்லாமே அந்த தண்ணியில் தான் இருக்குது. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கடைசியாக கொஞ்சமாக அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு இப்போது நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கீ ரைஸ் கூட, பிரியாணி கூட, இந்த மாதிரி சப்பாத்தி, தோசை, இட்லி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த ராஜ்மா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. ரொம்ப ப்ரோட்டீன் ரிச், ஃபைபர் ரிச். நீங்கள் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இந்த கிரேவி அட்டகாசமாக இருக்கும். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.